கடந்த 24 மணித்தியாலத்திற்குள்ளே ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய உச்ச தாக்குதல்களினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்களும் அடிமை அரபுகளுக்கும் அமெரிக்க நலன்களுக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய இழப்புகளும் இலக்கு வைக்கப்பட்ட F-35 போர் விமானமும் பற்றி எரியும் குவைட்டில் இருக்கக்கூடிய மின்சார மற்றும் நீர் சுத்திகரிப்பு நிலையமும் கத்தாரை இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஆச்சரிய தாக்குதல்களும் சிதைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல எரிபொருள் நிரப்பு விமானங்களும் ட்ரோன்களும் எந்தவிதமான குறையும் இல்லாமல் குர்திஸ்தான் பிரதேசத்திற்கு விருந்துக்களை தொடர்ச்சியாக அள்ளி வழங்கும் ஈரானிய இராணுவத்தினரும் கொத்து கொத்தாக அளிக்கப்படும் குர்திஸ்தான் பிரிவினைவாதிகளும் பயங்கரவாதிகளும் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக பாகிஸ்தானிய துருப்புக்களை களமிறக்குவதற்கான சவுதி அரேபியாவின் அடுத்த கட்ட நகர்வுகளும் இவை தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் சில முக்கியமான தகவல்களும் ஏடன் வளைகுடா பிரதேசத்திலே தட்டி தூக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் கப்பலும் சிரியாவின் அலப்போ மற்றும் இத்லிப் பிரதேசத்திலே ஆரம்பமாக இருக்கக்கூடிய அடுத்த கட்ட மோதல்களும் காசா மற்றும் லெபனான் தொடர்பான கள நிலவரங்களும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே நடைபெற்று வரக்கூடிய மோதல்கள் தொடர்பாகவும் யமன் ஹவுதி புரட்சி தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிரடியான கருத்துக்கள் தொடர்பாகவும் ஈரான் மற்றும் யமனினுடைய யுத்த களம் தொடர்பாகவும் இன்று மதியம் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலியில் பல முக்கியமான தகவல்களை பதிவிட்டுள்ளேன். மதியம் வெளியிட்ட காணொலியை பார்வையிடாதவர்கள் அவசரமாக கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி குறித்த காணொலியை பார்வையிடலாம். அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிலே தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிரான ஹமாஸினுடைய தளபதிகளுக்கு எதிரான கட்டளை தளபதிகளுக்கு எதிரான தொடர்ச்சியான படுகொலை தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. அதிலும் குறிப்பாக கடந்த 2 மாதங்களாக காசாவின் களத்திலே ஹமாஸினுடைய கட்டளை தளபதிகளுக்கு எதிராகவும் பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராகவும் படுகொலை தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன. இதற்கமைவாக நேற்றைய தினமும் கான் யூனிஸ் பிரதேசத்தில் பலஸ்தீனிய தளபதி ஒருவரை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலிலே கான் யூனிஸ் படைப்பிரிவினுடைய கட்டளை தளபதியாக செயற்பட்ட அனஸ் முகமது ஹம்தான் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த படுகொலைகளுக்கு பின்னால் மிக முக்கியமாக ஸ்டார்லிங்க் இணைய சேவையும் காணப்படுகின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய காசாவுக்கான பீஸ் கவுன்சில் நிர்வாகம் அமைக்கப்பட்டதற்கு பின்பு காசா முழுவதும் ஸ்டார்லிங்க் இணைய சேவைகள் வழங்கப்பட்டுள்ளன. காசாவில் இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு வலையமைப்புகள் இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு அவற்றை அழித்துவிட்டன. மேலும் எகிப்தில் இருக்கக்கூடிய சில தொலைத்தொடர்பு வலையமைப்புகள் மூலமாக காசாவுக்கான இணைய சேவையும் வழங்கப்பட்டிருந்தது. இப்படியான நிலைமையிலேயே ஒப்பந்தம் முடிக்கப்பட்டதற்கு பின்பு டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சில் நிர்வாக வேலை திட்டங்களுக்கு அமைவாக காசா முழுவதும் ஸ்டார்லிங்க் இணைய சேவை வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுவதும் ஸ்டார்லிங்க் இணைய சேவை பயன்படுத்தப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய உளவாளிகளும் கொள்ளை கும்பல்களும் ஹமாஸுக்கு எதிரான சில அரபு பழங்குடி குடும்பங்களும் ஸ்டார்லிங்க் இணைய சேவைகளையே பயன்படுத்துகின்றார்கள். மேலும் காசாவிற்குள்ளே மனிதாபிமான உதவிகளை மேற்கொள்வதற்காக களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதிநிதிகள் அனைவருக்கும் ஸ்டார்லிங்க் இணைய சேவையை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் காசாவிலே எஞ்சிருக்கக்கூடிய வைத்தியசாலைகளை இயக்குவதற்கும் தற்போது ஸ்டார்லிங்க் இணைய சேவையே பயன்படுத்தப்படுகின்றது. இதனாலேயே தற்போது காசா மீதான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கண்காணிப்பு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. பலஸ்தீனிய போராளிகள் ஸ்டார்லிங்க் இணைய சேவைகளை பயன்படுத்தாவிட்டாலும் ஸ்மார்ட் தொலைபேசிகளை பயன்படுத்தாவிட்டாலும் காசா முழுவதும் ஸ்டார்லிங்க் இணைய சேவை வழங்கப்பட்டிருப்பது பலஸ்தீனிய போராளிகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே மாறியுள்ளது. ஏனென்றால் காசாவின் களத்திலே ஸ்டார்லிங்க் இணைய சேவையை பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு இலத்திரனியல் உபகரணங்களும் மிக முக்கியமான உளவு கருவிகளாகவே மாற்றமடைந்துள்ளன. அதிலும் குறிப்பாக வைத்தியசாலைகளை இயக்குவதற்கு ஸ்டார்லிங்க் இணைய சேவைகள் வழங்கப்பட்டிருப்பது கண்காணிப்புகளுடைய அதிகரிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு வேறு எந்த இணைய சேவைகளையும் தற்போது பயன்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஸ்டார்லிங்கை பயன்படுத்துவதற்கான அனுமதியை மாத்திரமே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வழங்கியுள்ளது. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கோரிக்கைகளுக்கு அமைவாக எகிப்திய அரசாங்கமும் அதனுடைய தொலைத்தொடர்பு வலையமைப்புகளையும் காசாவில் இருந்து பின்வாங்கியுள்ளது. இதனாலேயே தற்போது பலஸ்தீனிய போராளிகளின் தளபதிகளுடைய படுகொலைகளும் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து லெபனானிய களத்திலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. மேலும் லெபனானுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்திற்கு அமைவாக தெற்கு லெபனானுடைய 2 பிரதேசங்கள் சோதனை நகரங்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன. மேலும் இந்த சோதனை நகரங்களிலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினை லெபனானிய அரசு இராணுவம் நிராயுதபாணியாக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இப்படியான நிலைமையில் இந்த 2 பிரதேசங்களும் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்திடமிருந்து லெபனானிய அரசு இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இந்த 2 பிரதேசங்களையும் இஸ்ரேலி
ஆக்கிரமிப்பு ஒப்படைப்பதற்கு முன்பு குறித்த பிரதேசங்கள் அனைத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக தரைமட்டமாக்கிவிட்டது. அது மட்டுமல்லாமல் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலை கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பிரதேசங்களையும் தற்போது முழுமையாக தரைமட்டமாக்கி வருகின்றது. மேலும் தெற்கு லெபனானுடைய கியாம் மற்றும் பின்ஜபில் பிரதேசத்திலே 2 இராணுவ கட்டளை தளங்களை அமைப்பதற்கான வேலை திட்டங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆரம்பித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பாதைகளை புனர்நிர்மாணம் செய்வதற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களினால் சிதைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறிய பாலங்களை மீண்டும் கட்டுவதற்கும் லெபனானிய அரசாங்கம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிடம் அனுமதியை கோரியுள்ளது. லெபனானிய மண்ணிலே இருக்கக்கூடிய ஒரு பாலத்தையும் வீதியையும் கட்டமைப்பதற்கு லெபனானிய அரசாங்கம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிடம் கோரிக்கைகளை விடுக்கின்றது என்றால் லெபனானிய அரசாங்கம் எவ்வளவு தூரம் சரணடைந்து விட்டது என்பதனை நினைத்து பாருங்கள். அத்தோடு இதற்கு மேலும் லெபனானிய அரசு தலைவர்களை ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் விட்டு வைப்பதில் எந்தவிதமான பயனும் இல்லை. இதற்கமைவாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக உச்சக்கட்ட தாக்குதல்களையும் ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ளார்கள். மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே லெபனானிய அரசாங்கத்திற்கும் பாடம் புகட்டும் வகையில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் லெபனானிய அரசாங்கத்தின் பல முக்கியமான புள்ளிகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஹிஸ்புல்லா இராணுவத்திற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை சிரியாவினுடைய தம்பி ஜூலானியின் அரசாங்கம் கைப்பற்றியிருப்பது தொடர்பாக முன்னே காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இவை தொடர்பாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். சிரியாவின் களத்திலே நாங்கள் எந்தவிதமான ஆயுத பரிமாற்ற நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை. தற்போது சிரியாவின் அரசாங்கம் கைப்பற்றியிருப்பதாக கூறியிருக்கக்கூடிய ஆயுதங்கள் எங்களோடு தொடர்பு பட்டிருக்கக்கூடிய ஆயுதங்கள் அல்ல. அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் இவ்வாறான நடவடிக்கைகளின் மூலமாக சில சூழ்ச்சி திட்டங்களை மேற்கொள்ள முயற்சி செய்கின்றனர். இந்த ஆயுத பரிமாற்றத்திற்கும் எங்களுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்றும் இந்த ஆயுதங்கள் எங்களுக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் அல்ல என்றும் இதற்கு பின்னால் அமெரிக்காவின் சில சூழ்ச்சி திட்டங்கள் புதைந்திருப்பதாகவுமே தற்போது ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக தம்பி ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுக்களை களமிறக்குவதற்கான நியாயப்படுத்துவதற்கான காரணங்களை அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் தயாரித்து வருகின்றன. இதனால் இனி வரக்கூடிய நாட்களில் இதே போன்று சில வித்தியாசமான சம்பவங்களும் நடைபெறலாம் என்றும் இந்த சம்பவத்தை பயன்படுத்தி ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுக்களை முழுமையாக களமிறக்குவதற்கு அமெரிக்கா திட்டமிட்டிருப்பதாகவும் லெபனானினுடைய சில இராணுவ ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து இன்று காலையிலிருந்து சிரியாவினுடைய அலப்போ பிரதேசத்திலே மோதல்கள் விரிவடைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தம்பி ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுக்களுக்கு இடையிலேயே இந்த மோதல்கள் விரிவடைந்துள்ளன. அதாவது தம்பி ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுக்களிலே இருந்து கொண்டு சுஃபியானின் ISIS பயங்கரவாத தக்ஃபீரி குழுவுக்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடியவர்களே இந்த மோதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் தற்போது தம்பி ஜூலானியின் தக்ஃபீரி அரசாங்கம் மேலதிக படைப்பிரிவுகளை அலப்போ பிரதேசத்தை நோக்கி களமிறக்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று தம்பி ஜூலானின் கோட்டையான இதிலிப் பிரதேசத்திலே தம்பி ஜூலானிற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கும் போராட்டங்களுக்கும் பின்னால் தம்பி ஜூலானின் தக்ஃபீரி படைக்குழுக்களிலே இருக்கக்கூடிய வெளிநாட்டை சேர்ந்த தக்ஃபீரி பயங்கரவாத தளபதிகளே இருப்பதாகவும் தம்பி ஜூலானின் செயற்பாடுகளுக்கு எதிராகவே இவ்வாறு திட்டமிட்ட வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது சிரியாவை கைப்பற்றுவதற்காக தம்பி ஜூலானி பல வெளிநாட்டு பயங்கரவாத தக்ஃபீரி குழுக்களை இணைத்துக் கொண்டார். வெளிநாட்டு பயங்கரவாத தக்ஃபீரி தளபதிகளையும் சிரியாவுக்குள்ளே களமிறக்கினார். தற்போது இவர்களை மீண்டும் சிரியாவிலிருந்து வெளியேற்றுவதற்கான முயற்சிகளையே தம்பி ஜூலானியின் தக்ஃபீரி அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. இதனால் கோபமடைந்த பயங்கரவாத தளபதிகள் தற்போது ஜூலானிற்கு எதிராக செயற்படுகின்றார்கள். மேலும் இவர்கள் சுஃபியானின் ISIS பயங்கரவாதிகளுக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அடுத்து யமனின் களத்திலே மோதல்கள் விரிவடைந்து வருகின்றன. பதற்ற நிலைமையானது உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் 48 மணித்தியாலங்களுக்குள் தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கான எல்லாவிதமான அறிகுறிகளும் தென்படுகின்றன. இப்படியான நிலைமையில் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக பாகிஸ்தானும் முழுமையாக களமிறங்குவதற்கான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த நிலைமையானது பாகிஸ்தானுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தப் போவதாகவும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் ஈரானும் ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தை பயன்படுத்தி சவுதி அரேபியா யமன் ஹவுதிகளுக்கு எதிராக பாகிஸ்தானிய துருப்புக்களை முழுமையாக களமிறக்குவதற்கு திட்டமிட்டுள்ளது. ஏற்கனவே 8000க்கும் அதிகமான பாகிஸ்தானிய துருப்புக்கள் யமனினுடைய மத்திய மற்றும் தெற்கு பிரதேசங்களில் களமிறக்கப்பட்டுள்ளன. மேலும் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் களமிறங்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடுகளையும் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் வருகின்ற மோதலில் சவுதி அரேபியாவுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் முழுமையாக களமிறங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளன. இதனால் தற்போது பாகிஸ்தானிய அரசாங்கமும் இராணுவமும் சங்கடத்திற்குள் தள்ளப்பட்டிருப்பதாகவே பாகிஸ்தானிய இராணுவ ஆய்வாளர் அமெரிக்க ஊடகங்களுக்கு கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அத்தோடு இந்த நிலைமை தொடர்பாக முன்னே காணொளிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன்.
அடுத்து கடந்த வாரம் சவுதி அரேபியா யெமனுடைய சனா விமான நிலையத்தை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த வான்வழி தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தற்போது சில ரகசியங்களையும் வெளியிட்டுள்ளன. அதாவது சனா விமான நிலையத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களுக்கு இஸ்ரேலிய இராணுவமே சவுதி அரேபியாவின் விமானப்படைகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. சவுதி அரேபியாவின் விமானப்படையில் இருக்கக்கூடிய விமானிகள் பெரும்பாலும் அமெரிக்கர்களாகவே இருப்பார்கள். இதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய முழுமையான ஆதரவை பெற்றுக்கொண்டு செங்கடல் பிரதேசத்திலே கண்காணிப்பு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டே யெமனின் சனா விமான நிலையத்திற்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த தாக்குதலை மேற்கொள்வதற்கு முன்பு யெமன் ஹவுதிகள் தொடர்பான பல உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உளவு விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்களே தற்போது ஒப்புக்கொண்டுள்ளன. எனவே இந்த தகவல்கள் மூலமாக ஒரு விடயத்தினை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். யெமனின் களத்திலே விரிவடைய போரும் போரிலே அமெரிக்காவோடும் சவுதி அரேபியாவோடும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக களமிறங்கப் போகின்றது. அடுத்து IRGC இராணுவத்தினர் ஜோர்டானிலே வாழக்கூடிய மக்களுக்கான அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தார்கள். ஜோர்டானில் இருக்கக்கூடிய தகுதியான புதல்வர்களே, இறை தூதர்களுடைய தேசத்தின் குடிமக்களே, மற்றவர்களை விட பலஸ்தீனிய மக்களுடனான நெருங்கிய உறவையும் பிணைப்பையும் கொண்டிருக்கக்கூடியவர்களே, நாங்கள் உங்களுக்காக ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்றை கொண்டு வந்திருக்கின்றோம். கத்தாரிலே இருக்கக்கூடிய அல் உதைத் விமான கட்டளை தளத்தை இலக்கு வைத்து நாங்கள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டோம். இதனால் கத்தாரின் அல் உதைத் தளத்தில் இருக்கக்கூடிய பல முக்கியமான ராடர் கருவிகளையும் இன்னும் இராணுவ தளவாடங்களையும் பல முக்கியமான உளவு மையங்களையும் தற்போது அமெரிக்கா கத்தாரிலிருந்து ஜோர்டானில் இருக்கக்கூடிய பிரதேசங்களுக்கு நகர்த்தியுள்ளது. பலஸ்தீனியர்களோடு அதிகளவான பிணைப்பை கொண்டிருக்கக்கூடிய ஜோர்டானிய மக்கள் வாழக்கூடிய பிரதேசத்திலேயே அமெரிக்கா இவை அனைத்தையும் நகர்த்தியுள்ளது. கத்தாரிலிருந்து இயங்கிய அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை தளம் தற்போது ஜோர்டானிய மண்ணிலிருந்தே இயங்குகின்றது. ஜோர்டானில் இருக்கக்கூடிய அல் அஸ்ரா கட்டளை தளத்திலிருந்தே அமெரிக்க மத்திய கட்டளை தளம் இயங்குகின்றது. இந்த அமெரிக்க கட்டளை மையமே ஏனைய இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிரான எல்லா விதமான தாக்குதல்களையும் ஒருங்கிணை முஸ்லிம்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படக்கூடிய அனைத்து கொடூரங்களுக்கும் குறித்த கட்டளை தலைமை மிக முக்கியமான காரணமாகவும் அமைந்துள்ளது. பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுகின்ற இனப்படுகொலை தாக்குதல்களுக்கு பின்னாலும் உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கட்டளை தலைமை காணப்படுகின்றது. மேலும் இந்த அமெரிக்க மத்திய கட்டளை தளத்தோடு அதிகளவான போர் விமானங்களையும் களமிறக்கியுள்ளார்கள், நிலைநிறுத்தியுள்ளார்கள். ஒடுக்கப்பட்ட பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராகவும் லெபனானிய மக்களுக்கு எதிராகவும் ஈரானிய மக்களுக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய அதிகளவான போர் விமானங்கள் ஜோர்டானிய மண்ணிலேயே நிலை கொண்டுள்ளன. இதனால் நாங்கள் உங்களுடைய ஜோர்டானிய மண்ணிலே இருக்கக்கூடிய அமெரிக்க ஆக்கிரமிப்பின் இராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றோம். குறித்த கட்டளை தளத்தில் இருக்கக்கூடிய போர் விமானங்களையும் ட்ரோன் களஞ்சிய சாலைகளையும் இன்னும் ஆயுத களஞ்சிய சாலைகளையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம். இந்த தாக்குதல்களினால் பல எரிபொருள் நிரப்பு விமானங்களும் அளிக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் எங்களுடைய இந்த தாக்குதல்களுக்கு அப்பால் நாங்கள் உங்களிடத்திலே சில விடயங்களையும் எதிர்பார்க்கின்றோம். கண்ணியமிக்க ஜோர்டானிய மக்களே, உங்களுக்கான கடமைகளை நிறைவேற்றுவதற்கான முறைமை தற்போது வந்துள்ளது. அதாவது ஆக்கிரமிப்பாளர்களுடைய நலன்களை முழுமையாக அளிப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. எங்களுடைய அன்புக்குரிய ஜோர்டானிய மக்களே, உங்களுடைய ஜோர்டானிய மண்ணில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பை எதிர்த்து போராடுங்கள். ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் மிகப்பெரிய தடையாக இருக்கக்கூடிய இந்த அமெரிக்க கட்டளை தளத்தை முழுமையாக அளித்து விடுங்கள். தற்போது இதற்கான நேரமும் காலமும் வந்துவிட்டது என ஈரானினுடைய காத்தமல் அன்பியா தலைமையகம் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. உண்மையில் IRGC இராணுவத்தினால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையானது சாதாரண அறிக்கை அல்ல. ஜோர்டானில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களுக்கான அறிக்கையாகும். பல வருடங்களுக்கு முன்பே ஜோர்டானில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் தொடர்பாக நான் தகவல்களை குறிப்பிட்டிருந்தேன். இறுதிப் போரின் போது ஜோர்டானில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களை முழுமையாக பயன்படுத்துவதற்கான காலமும் நேரமும் வரும் என்பதனையும் குறிப்பிட்டிருந்தேன். இப்படியான நிலைமையிலேயே தற்போது ஈரானிய IRGC இராணுவம் ஜோர்டானில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களை தட்டி எழுப்பப் போகின்றது. மேலும் இந்த அறிக்கையானது இதனைத்தான் உறுதிப்படுத்துகின்றது. ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க ஆக்கிரமிப்பையும் அமெரிக்க தளங்களையும் மத்திய கட்டளை தளத்தையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அழைப்பையே தற்போது ஈரானிய IRGC இராணுவத்தினர் வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து நேற்றிரவிலிருந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல்கள் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளன. மேலும் நேற்றிரவிலிருந்து ஈரான் அடிமைகளுக்கு எதிராகவும் குட்டி அடிமைகளுக்கு எதிராகவும் பல ஆச்சரிய தாக்குதல்களையும் வீரியமான தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. மேலும் இந்த தாக்குதல்களினால் அடிமைகளுக்கும் அமெரிக்க நலன்களுக்கும் மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த இழப்புகளில் ஒரு சிலவற்றை மாத்திரமே இன்று மதியம் வெளியிட்டிருந்த காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் தற்போது குறித்த இழப்புகள் தொடர்பான பல விரிவான தகவல்கள் கிடைக்கப் பெற்றுள்ளன. இதற்கமைவாக ஈரானிய தாக்குதலினால் குவைற்றில் இருக்கக்கூடிய
மிக முக்கியமான ஏவுகணைகளை கண்டறியக்கூடிய ராடர் கருவியான ANMPQ ராடர் கருவியானது முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த ராடர் தளத்தோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய 5க்கும் அதிகமான பேட்டரிகளும் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த ராடர் கருவியும் அதனோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேட்டரிகளும் கிட்டத்தட்ட $500 மில்லியன் அதிகமான பெறுமதியுடையதாகும். தற்போது இவை அனைத்தும் பூஜ்ஜியமாக்கப்பட்டு விட்டன. அதே போன்று குவைத்தினுடைய எல்லை பிரதேசத்திலே வடிவமைக்கப்பட்டிருந்த ஹிமாஸ் ஏவுகணை தளத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ஹிமாஸ் ஏவுகணை களஞ்சிய சாலைகளில் 2 இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலிலே குறித்த 2 களஞ்சிய சாலைகளும் முழுமையாக வெடித்து சிதறியுள்ளது. செயற்கைக்கோள் புகைப்படங்களும் இதனை தற்போது உறுதிப்படுத்தியுள்ளன. அதே போன்று ஓமானின் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சலாமா பாறை மலைத்தொடரை இலக்கு வைத்தும் ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த சலாமா பாறையிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்காணிப்பு ரேடர் கருவிகளும் அதனோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேட்டரிகளும் இன்னும் பல முக்கியமான வான் பாதுகாப்பு அமைப்புகளும் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் ஓமானின் கானம் பிரதேசத்திலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய 2 ராடர் தளங்களும் கண்காணிப்பு மையங்களும் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. மேலும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவத்திற்கு சொந்தமான எரிபொருள் களஞ்சிய சாலையும் தரைமட்டமாக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. அதே போன்று பஹ்ரைனின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமான பெப்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலினால் பெப்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் 3 வெடிப்புகள் பதிவாக இருப்பதாகவும் இப்பரவல் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதலை தொடர்ந்து குறித்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமானது முழுமையாக இழுத்து மூடப்பட்டுள்ளது. கடந்த 3 வாரங்களுக்கு முன்பே பெப்கோ எண்ணெய் தளமானது சுத்திகரிப்பு நிலையமானது முழுமையாக சரி செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்டது. மேலும் தற்போதைய தாக்குதல்களை தொடர்ந்து மீண்டும் இழுத்து மூடப்பட்டு விட்டது. அத்தோடு நேற்றிரவு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய F-35 போர் விமானம் ஒன்று இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாகவே இந்த போர் விமானம் இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து குறித்த F-35 போர் விமானமானது ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய இராணுவ கட்டளை தளத்தில் அவசரமாக தரையிறங்கி இருப்பதாகவும் குறித்த போர் விமானம் சேதமடைந்து இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று குர்திஸ்தானினுடைய ஏபில் விமான நிலையத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் பெட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்பும் அதனோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பேட்டரிகளும் அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் குறித்த விமான கட்டளை தளத்தில் இருக்கக்கூடிய 2 எரிபொருள் தாங்கிகளும் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் குறித்த கட்டளை தளத்திலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளவாட பரிமாற்றத்திற்கு பயன்படுத்தக்கூடிய 5க்கும் அதிகமான ட்ரக் வண்டிகளும் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இன்று காலை மேற்கொண்டிருந்த தாக்குதல்களில் சுலைமானியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மூலோபாய மலை பிரதேசமான ஜக்வெஸ் மலைகளில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்காவின் முகாமை முழுமையாக அளித்துள்ளார்கள். குறித்த முகாமிலே 100க்கும் அதிகமான அமெரிக்க அதிகாரிகள் நிலை கொண்டிருந்ததாகவும் இவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த முகாமை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த முகாமில் இருந்தே குர்திஸ்தான் பிரிவினைவாதிகளுக்கான பயிற்சிகளையும் அமெரிக்க இராணுவம் மேற்கொள்கின்றது. தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதலினால் அதிகளவான அமெரிக்க அதிகாரிகள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு சுலைமானியாவினுடைய எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல தளங்களை இலக்கு வைத்தும் கிடங்குகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலினால் குறைந்தது 25க்கும் அதிகமான குர்திஸ்தான் பிரிவினைவாதிகள் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய 2 ஆயுத கிடங்குகளும் எரிபொருள் தொட்டிகளும் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. அதே போன்று குர்திஸ்தான் சுலைமானியாவினுடைய சுர்தாஸ் பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முகாம் ஒன்றை இலக்கு வைத்தும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த முகாமில் இருக்கக்கூடிய பல பிரிவினைவாதிகளும் பயங்கரவாதிகளும் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு இன்று காலை கத்தாரை இலக்கு வைத்து ஈரானிய IRGC இராணுவம் ஆச்சரிய தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலினால் அமெரிக்க எரிபொருள் நிரப்பு விமானங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் குறைந்தது 3 தொடக்கம் 5 வரையிலான அமெரிக்க எரிபொருள் விமானங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் கத்தாரினுடைய அலுதே தளத்தில் இருக்கக்கூடிய நீண்ட தூர வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பொன்றும் அதனோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பேட்டரிகளும் அளிக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் குறித்த தளத்திலே மேலதிகமாக 3 வெடிப்புகள் பதிவாக இருப்பதாகவும் இந்த வெடிப்புகளிலே ஆயுத கிடங்குகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இன்று காலையிலிருந்து குவைத் இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் குவைத்தினுடைய மினா அப்துல்லா துறைமுகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் எண்ணெய் வயல் சேவை நிறுவனமான ஹெலிபர்டன் நிறுவனத்தினுடைய மிக முக்கியமான 2 கிடங்குகளை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலிலே குறித்த 2 கிடங்குகளும் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த பகுதியிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் மிகப்பெரிய ராடர் தளம் ஒன்று முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. அதே போன்று குவைத்தினுடைய மின் உற்பத்தி தளம் ஒன்றையும் கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றையும் இலக்கு வைத்தும் ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலினால் மிகப்பெரிய சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இருப்பினும் சிறிய சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக குவைத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. மேலும் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து குவைத்தின் பல பிரதேசங்களில் மின்சார தடை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
அதேபோன்று ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரான் எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை அதிகப்படுத்தியுள்ளது. கடந்த 12 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே 3 எண்ணெய் கப்பல்கள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன. ஓமானிய துறைமுகத்திற்கு அருகாமையிலேயே 2 எண்ணெய் கப்பல்கள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன. அத்தோடு ஏடன் வளைகுடா பிரதேசத்திலே யமன் ஹவுதி ராணுவத்தினுடைய வேலை திட்டங்களுக்கு அமைவாக உத்தரவுகளுக்கு அமைவாக எண்ணெய் கப்பல் ஒன்று முழுமையாக கைப்பற்றப்பட்டுள்ளது. சோமாலியாவில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களே குறித்த எண்ணெய் கப்பலை கைப்பற்றி கொண்டு சென்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே கடந்த 24 மணித்தியாலத்திற்குள்ளே அடிமை அரபுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். மேலும் இன்னும் அறிவிக்கப்படாத பல இழப்புகளும் இருக்கின்றன. இவை தொடர்பான செயற்கைக்கோள் புகைப்படங்களை ஈரான் தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகின்றது. அடுத்தடுத்த காணொலிகளில் இந்த இழப்புகளையும் முழுமையாக இணைத்துக் கொள்கின்றேன். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.